தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு மழையானது பதிய வாய்ப்புள்ளது. இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு, எந்தெந்த தேதிகளுக்கு கனமழையானது பதிய வாய்ப்புள்ளது. அது சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 16ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஓட்டியும் இருக்கக்கூடும். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில், குறிப்பாக அடுத்த சுற்று கனமழையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வருகிற நவம்பர் 23ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை அடுத்த சுற்று மழை மிக தீவிரமாக வாய்ப்புள்ளது. இந்த நாட்களில் தான் புயல் சின்னங்கள், ரெட் அலர்ட், அதி கனமழை போன்ற எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கனமழையானது பதிய வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் மழை சரிவர பெய்யாத மாவட்டங்களில் அடுத்த சுற்று மழையில் கடும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த மழையை பொறுத்தவரை நவம்பர் 19ஆம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மாவட்ட வாரியா பார்ப்போம். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோர மாவட்டங்களில், குறிப்பாக சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு சில சமயங்களில் மட்டும் கனமழை பதிவாகி விட்டு செல்லும். உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் அவ்வப்போது கனமழையும் கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை எதுவுமில்லை. வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு. திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து தலா 10 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, கடலூர் மாவட்டம் வடக்குத்து தலா 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் ஏடுபுலியஸ் தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் மணலி, தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம், நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம், காரைக்கால், விழுப்புரம், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, சென்னை மாவட்டம் கத்திவாக்கம், கடலூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் ஏடபிள்யூஎஸ், சென்னை மாவட்டம் ஆலந்தூர், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஏடபிள்யூஎஸ், விழுப்புரம் மாவட்டம் முகையூர், சென்னை மாவட்டம் ஆலந்தூர், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர், சென்னை மாவட்டம் அடையார், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சாரி தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் மதுரவாயல், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர், சென்னை மாவட்டம் வளசரவாக்கம், சென்னை மாவட்டம் திருவிக நகர்,
தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை ஏடபிள்யூஎஸ், கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம், சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, செங்கல்பட்டு மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் ராயபுரம், தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம், கடலூர் மாவட்டம் வானமாதேவி, கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல், தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம், சேலம் மாவட்டம் சங்கரி தூர்க்கம், திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், ஈரோடு மாவட்டம் பவானி, தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு ஏஆர்ஜி, திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், கடலூர் மாவட்டம் சிதம்பரம், கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு ஏஆர்ஜி, ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், சென்னை, கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், சென்னை மாவட்டம் பள்ளிக்கரணை ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் லைட் ஹவுஸ், சென்னை மாவட்டம் எம்ஜிஆர் நகர், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஏடபிள்யூஎஸ், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன், திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை மாவட்டம் சென்னை நுங்கம்பாக்கம், வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் ஏடபிள்யூஎஸ் தலா 3 செமிட்ட பதிவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்முகுட்டப்பட்டி, திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை, சென்னை மாவட்டம் நத்தனம் ஏஆர்ஜி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பெனுகொண்டபுரம், மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில்துறைப்பட்டு, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பார் அணை, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருப்பாலப்பந்தல், ராமநாதபுரம் மாவட்டம் தங்கசிமிடம், செங்கல்பட்டு மாவட்டம் கோரம்பாக்கம் ஏஆர்ஜி, கிருஷ்ணகிரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், செங்கல்பட்டு, சேலம் மாவட்டம் ஏற்காடு, திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் ஏடபிள்யூஎஸ், மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி, சென்னை மாவட்டம் தரமணி ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் தேனாம்பேட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பிடிஓ, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், சேலம் மாவட்டம் டேனிஸ்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம், திருநெல்வேலி மாவட்டம் கன்னடையன் அணைக்கட்டு தலா 2 செமிட்ட பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வளவனூர், செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம், திருவள்ளூர் மாவட்டம் ஜெயா பொறியியல் கல்லூரி ஏடபிள்யூஎஸ், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், திருவாரூர் மாவட்டம் பாண்டவரடி, விருதுநகர் மாவட்டம் அரும்புக்கோட்டை கேவிகே ஏடபிள்யூஎஸ், சென்னை மாவட்டம் வலசரவாக்கம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு, வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர், வேலூர் மாவட்டம் பொன்னை அணை, சென்னை மாவட்டம் அடையார், தேனி மாவட்டம் பெரியகுளம், புதுக்கோட்டை, சென்னை மாவட்டம் திருவெற்றியூர், ஈரோடு மாவட்டம், மதுரை மாவட்டம் மேலூர், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, தென்காசி மாவட்டம் ராமநதி அணை பகுதி, தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர், திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு, திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, திருவாரூர் மாவட்டம் கொடவாசல், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாடி, திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், சேலம் மாவட்டம் எடப்பாடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை, நீலகிரி மாவட்டம் எமரலாடு, நீலகிரி மாவட்டம் குன்னூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொப்பம்பட்டி, ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் வாலாஜா ரயில்வே, திருப்பத்தூர் மாவட்டம் வடபுதுப்பட்டு, தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போலூர் தலா 1 செமிட்ட பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு மழையாண்டு பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக வரக்கூடிய 23ஆம் தேதி பிறகு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். அது மட்டுமல்லாமல் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது. அது மாதம் 28, 29 அல்லது டிசம்பர் முதல் வாரத்தில் துவங்க வாய்ப்புள்ளது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராது சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பருக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.